வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் 9வது வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மத்திய அரசு வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மாநில அரசு மாநிலங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாநில அரசை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைச்சரத்தில் மாநில அரசு பற்றி சொல்கிற பகுதி எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 6. பகுதி 5 மத்திய அரசை பற்றி சொல்லுது. பகுதி 6 மாநில அரசுகளை பற்றி சொல்லுது. விதி 152 237 வரைக்கும் மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. விதி 152 237 வரைக்கும் மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது. இந்த மாநில அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில அரசுமே வராது. ஜம்மு காஷ்மீர் தவிர மித்த எல்லா மாநிலங்களுக்குமே இந்த விதிகள் பொருந்தும். ஜம்மு காஷ்மீரை தவிர மித்த எல்லா மாநிலங்களுக்குமே இந்த விதிகள் பொருந்தும். ஸோ ஆளுநர் மாநில அரசாங்கத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆளுநர் பற்றி சொல்ற விதி என்ன பார்த்தீங்கன்னா விதி 153 தான் ஆளுநரை பற்றி சொல்லுது. ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது விதி 153. அப்புறம் ஒருவரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கலாம். அதாவது ஒரே ஒரு நபரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கலாம். இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட பொறுப்பு ஆளுநராக வித்யாசாகராக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் மகாராஷ்டிராவோட ஆளுநர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுநரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கலாம். அது எப்போ எந்த இது மூலம் கொண்டு வந்தாங்கன்னா 1956 7வது சட்ட திருத்தம். 1956 7வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் ஒருவரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா மாநில அரசின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். ஆனால் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை உண்மையான நிர்வாக அமைப்பாகும். ஆனால் முதலமைச்சர் தலைமையில் உள்ள அந்த அமைச்சரவை தான் உண்மையான நிர்வாக அமைப்பாகும். கான்ஸ்டியூஷன் படி இவர் பேருக்கு தான் தலைவர். ஆனால் உண்மையான நிர்வாக அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும் அதனுடைய அமைச்சரவையில் தான் இருக்கு. ஸோ அந்த அமைச்சரவை எதுக்கு பொறுப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை முழுவதும் முதலமைச்சருக்கோ ஆளுநருக்கோ பொறுப்பானது கிடையாது. அமைச்சரவை மாநில சட்டப்பேரவைக்கு பொறுப்பானது. அமைச்சரவை மாநில சட்டப்பேரவைக்கு பொறுப்பானது. அப்புறம் ஆளுநரோட நியமனம் விதி 155 ஆளுநரோட நியமனம் பற்றி சொல்றது. ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமிப்பார். அவருடைய பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் பதவியில் இருக்கலாம். இல்லை எனினும் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மினிமம் 5 இயர்ஸ் தான். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம். எனினும் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஸோ அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் நினைச்சா பதவி விட்டு தூக்கிடலாம். மினிமம் 5 இயர்ஸ். தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுக்கணும்? குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். ஆளுநர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். அப்புறம் விதி 157 ஆளுநருடைய தகுதிகள் பற்றி சொல்றது. இவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது நமக்கு தெரிஞ்சதான். இவருடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஆதாயம் தரும் பதவிகளில் வகிக்கக்கூடாது. ஆதாயம் பெறும் பதவிகள்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரி பதவிகளில், அப்புறம் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பதவிகளில் வகிக்கக்கூடாது. மிச்சம் அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர் இது ஆதாயம் தரும் பதவிகளில் சேராது. ஸோ ஆதாயம் பெறும் பதவிகள் வகிக்கக்கூடாது. ஆளுநரின் ஊதியம் மற்றும் வசதிகளை யார் நிர்ணயம் செய்வாங்கன்னா நாடாளுமன்றம் அவங்க தான் நிர்ணயம் செய்வாங்க. ஒவ்வொரு ஆளுநரோட ஊதியம் மற்றும் வசதிகளை நிர்ணயிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது. வேற இவருக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே இல்லை. 35 வயது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம். இவரை யார் பதவி பிரமாணம் செய்வாங்க அதை பற்றி சொல்ற ஆர்டிகல் விதி 159 பதவி பிரமாணம் பற்றி சொல்லுது. ஆளுநர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார். யாரு நியமனம் செய்வார் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். பட் பதவி பிரமாணம் யார் முன்னிலையில் எடுத்துக்கொள்வார்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் எடுத்துக்கொள்வார். அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். ஆளுநரின் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161. இதே மாதிரி குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பார்த்தோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 72. ஆளுநரின் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 161. ஸோ மாநில ஆட்சித்துறை வரம்பிற்குட்பட்ட தண்டனைகளை ஒத்திவைக்கவும் குறைக்கவும் தள்ளுபடி செய்யவும் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. அதாவது மாநில ஆட்சித்துறை இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு கேஸ்ல உள்ள தண்டனை விதிக்கப்பட்ட தண்டனையை ஒத்தி வைக்கவும் இல்லைனா அதை குறைக்கவும் இல்லைனா தள்ளுபடி செய்யவும் அதிகாரம் உள்ளது. ஆனால் மரண தண்டனை மற்றும் இராணுவ நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனை ஆளுநர் மன்னிக்க முடியாது. குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம். மரண தண்டனை மற்றும் இராணுவ நீதிமன்றங்கள் வழங்குற தண்டனை குடியரசுத் தலைவர் நீக்கலாம். பட் ஆளுநரால் என்ன பண்ண முடியும்னா நீக்க முடியாது. மரண தண்டனை மற்றும் இராணுவ நீதிமன்றங்கள் வழங்கப்பட்ட தண்டனை ஆளுநர் மன்னிப்பு அளிக்க முடியாது. தண்டனையை குறைக்கலாம், இல்லைனா ஒத்தி வைக்கலாம், அப்படி இல்லைனா தள்ளுபடி செய்யலாம். மரண தண்டனை கேன்சல் பண்ண முடியாது, பட் நிறுத்தி வைக்கலாம். மரண தண்டனையை
நிறுத்தி வைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவரிடம் ஆளுநரிடம் உள்ளது. மரண தண்டனை வந்து நீக்கிறது மற்றும் இராணுவ நீதிமன்றங்களோட தீர்ப்பை நீக்கிறது யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவரோட மன்னிப்பளிக்கும் அதிகாரங்கள் இருக்கு. அதான் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மரண தண்டனை அவரால் நீக்க முடியும், இவரால் நீக்க முடியாது. இவர் ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணி மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அதை பற்றி சொல்ற விதி வந்து 72. அதுக்கப்புறம் ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்கள். ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலத்தின் அனைத்து உத்தரவுகள் யாருடைய பேருனா இவரோட பேரில் தான் வந்து உண்டாக்கப்படும். மாநிலத்தில் அனைத்து உத்தரவுகள் யாருடைய பேருனா ஆளுநரின் பேரில் தான் வந்து உண்டாக்கப்படுகிறது. யார் யாரெல்லாம் அப்பாயின் பண்ணுவார் ஆளுநர் வந்து யார் யாரெல்லாம் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அட்டர்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் அப்பாயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் விஜய் நாராயணன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரா விஜய் நாராயணன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற தலைவர்னா சபாநாயகர், சட்டப்பேரவை தற்காலிக தலைவர்னா அதாவது ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் சட்டசபை கூடும்பொழுது அப்போ ஒரு தலைவர் தேவைப்படும். ஸோ அப்போ செலக்ட் பண்ணுறது சட்டப்பேரவை தற்காலிக தலைவர். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும் அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ நம்ம டிஎன்பிசியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்வார். அப்புறம் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், இவங்களை எல்லாருமே வந்து நியமனம் செய்வார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் வந்து நியமனம் செய்வார். அப்புறம் மாநில அரசின் செயல்பாடு குறித்து இவரோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசின் செயல்பாடு குறித்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். மாநில அரசின் செயல்பாடு குறித்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அறிக்கை அனுப்பிட்டே இருக்கணும். குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும் பொழுது மாநில நிர்வாகத்தை நேரடியாக மேற்கொள்ளலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சி பார்த்தோம். குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலை 352, மாநில நெருக்கடி நிலை 356 மற்றும் நிதி நெருக்கடி நிலை வந்து 360 பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த 356 மாநில நெருக்கடி நிலை வரும்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தை அமல்படுத்தப்படும் பொழுது மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு அப்போ வந்து முதலமைச்சர் அமைச்சர்களுக்குனா வேல்யூ இருக்காது. ஸோ மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவராக யார் இருப்பாங்கன்னா ஆளுநர் தான் இருப்பார். அப்புறம் இவருடைய நிதித்துறை அதிகாரங்கள், நிதித்துறை சம்பந்தமாக இவருடைய அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரின் பரிந்துரையின் இல்லாமல் பண மசோதா மாநில சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த முடியாது. இவர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு பண மசோதாவை வந்து உங்களால் சட்டப்பேரவையில் வந்து அறிமுகப்படுத்த முடியாது. குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் வந்து ஆளுநருக்கும் இருக்கு. ஆளுநரின் பரிந்துரை இல்லாமல் பண மசோதா வந்து மாநில சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த முடியாது. அப்புறம் ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் வந்து இவரின் அனுமதி பெற்ற பின்னரே சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இவர்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பட்ஜெட் வந்து சமர்ப்பிப்பாங்க. எதிர்பாராத செலவுகள் மேற்கொள்ள செலவு நிதியிலிருந்து நிதி வழங்கினா ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. அதாவது மாநில தொகுப்பு நிதி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எமர்ஜென்சி பீரியட் ஃப்ளூட் அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்லிமெண்ட் அதாவது சட்டமன்றம் கூடாத அப்போ வந்து இவர் வந்து அந்த நிதியிலிருந்து எடுத்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ எதிர்பாராத செலவு நிதிகள் வந்து மேற்கொள்ள செலவு நிதியிலிருந்து நிதி வழங்கிட ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம், சட்டமன்றத்தை கூட்டி வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்து நிதித்துறை சம்பந்தமான அதிகாரங்கள். சட்டம் இயற்றும் துறை சார்ந்த அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தினை கூடுமாறு அழைப்பு விடுது, அதாவது சட்டமன்றத்தை கூட்டுவது மற்றும் சட்டமன்றத்தை வந்து ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் உண்டு. யாருக்குன்னா ஆளுநருக்கு உண்டு. சட்டமன்றத்தை கூட்டுவது ஒத்தி வைக்கவும் மற்றும் கலைக்கவும் அதிகாரம் உண்டு. வேற என்ன பவர் பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றுத்துறையில மாநில சட்ட மேலவை உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்றம் வந்து 2 இருக்கு, சட்ட மேலவை மற்றும் சட்ட கீழவைன்னு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது. எப்போ கலைச்சாங்கன்னா 1986 நவம்பர் 1ஆம் தேதி கலைச்சாங்க. 1986 நவம்பர் 1ஆம் தேதி கலைச்சாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல கலைக்கப்பட்டது சட்ட மேலவை. நம்ம இதில் சட்ட பேரவை அதாவது சட்ட கீழவை மட்டும்தான் இருக்கு. ஒரு 7 ஸ்டேட்ல 29 மாநிலங்களில் 7 ஸ்டேட்ல மட்டும்தான் வந்து ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் உள்ளது. ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் 7 ஸ்டேட்ல மட்டும்தான் உள்ளது. ஸோ அந்த சட்ட மேலவை உறுப்பினர்களை வந்து 1/6 பகுதியினரை வந்து யார் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் அப்பாயின் பண்ணுவாங்க. 1/6 பகுதியினரை வந்து ஆளுநர் தான் அப்பாயின் பண்ணுவாரு. சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வார். சட்டப்பேரவையில் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வார். அப்புறம் மாநில சட்டமன்றம் அந்த மாநில சட்டமன்றம் நிறைவேற்றும் எந்த ஒரு மசோதாவும் ஆளுநரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும். இவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து சட்டமாகவே மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து மசோதா தான். ஸோ மாநில சட்டமன்றம் நிறைவேற்றும் எந்த மசோதா இருந்தாலும் இவர்கிட்ட சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து சட்டமாகவே ஆகும். இது வந்து சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். இதில் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம். ஸோ குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் பார்த்தோம். ஸோ குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் எவ்வளோ விதி பார்த்தீங்கன்னா 123 123 எமர்ஜென்சி அந்த ஆக்ட் அந்த எமர்ஜென்சி சட்டம் எப்போனா 123. இவரோட அவசர சட்டம் 213. அப்படியே மாற்றி போகிற மாதிரி தான் வரும். 213 ஆளுநரின் அவசர சட்டம். அதாவது அவசர சட்டம் என்னன்னா அங்கே வந்து நாடாளுமன்றம், இங்கே வந்து சட்டமன்றம் வந்து கூடாத சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து நமக்கு வந்து ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து ஆளுநர் வந்து சட்டம் பிறப்பிக்கலாம். அந்த சட்டம் வந்து சட்டமன்றம் கூடி சட்டம் அந்த எவ்வளோ ஏற்றுமோ அந்த பவர் வந்து அந்த சட்டத்திற்கு உள்ளது. ஆளுநர் கொடுக்குற அந்த சட்டத்துக்கு உள்ளது. அதான் சொல்றாங்க சட்டமன்றத்தில் அவைகள் கூடாத பொழுது
தேவை இருப்பின் சட்டங்களை பிறப்பிக்கலாம். சட்டமன்றம் இயற்றும் சட்டங்கள் போன்று அந்த சட்டம் வலிமையானது. சட்டமன்றம் இயற்ற சட்டத்திற்கு இணையான வலிமையானது அந்த சட்டம். அப்புறம் அந்த சட்டப்பேரவை கூடி 6 வாரங்களுக்குள்ள வந்து அதை வந்து சமர்ப்பித்து அதுக்கான பெரும்பான்மை வந்து வாங்க வேண்டும். சட்டப்பேரவை கூடி 6 வாரங்களுக்குள்ள சமர்ப்பித்து அதுக்கான பெரும்பான்மை வாங்க வேண்டும். ஸோ அதை பற்றி சொல்றது வந்து அவசர சட்டம் 213. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து 356. ஸோ நமக்கே தெரியும் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது 356. ஸோ மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போது மற்றும் அரசு செயல்படாத நிலையில் இருக்கும் பொழுது, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இல்லைன்னா அரசு செயல்பட முடியல அப்படின்னு இருக்கும்போது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படலாம். அப்பொழுது வந்து ஆளுநர் வந்து மாநிலத்தின் உண்மையான அதிகாரம் பெறுவார். அப்பொழுதுதான் வந்து யாருன்னா ஆளுநர் வந்து மாநிலத்தின் உண்மையான அதிகாரம் பெறுவார். குடியரசுத் தலைவர் ஆட்சி 356. ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துமா அந்த இது பண்ற உரிமை யாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு தான் இருக்கு. மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் உரிமை யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு தான் உள்ளது. அப்புறம் ஆளுநரின் தன் விருப்புரிமை விதி 163. ஆளுநரின் தன் விருப்புரிமை, அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரை வந்து ஆளுநருக்கு உதவி வழங்கும். முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அந்த அமைச்சர்கள் தான் வந்து ஆளுநருக்கு உதவி வழங்கும். ஆளுநர் என்ன பண்ணுவார்னா அந்த அமைச்சரவை அந்த ஆலோசனை வந்து கேட்காமலும் இருக்கலாம். ஆளுநர் வந்து அந்த அமைச்சரவையின் ஆலோசனையை கேட்காமலும் இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து தன் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தன் உரிமை அதிகாரத்தை எங்கெங்கெல்லாம் செயல்படுத்தலாம், இந்த தன் உரிமை அதிகாரம் வந்து எங்கெங்கெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். எல்லா இடத்துலையுமே கேட்காம இருக்க முடியாது. எந்தெந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை நியமனம் செய்யும் பொழுது, ஒரு அமைச்சரவை வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுதுன்னா அதை கேட்காம கூட இருக்கலாம். ஆளுநர் அவருக்கு வந்து என்ன தோணுதோ அதை பற்றி பண்ணலாம். ஸோ முதலமைச்சரை நியமனம் செய்யும்போது, அப்புறம் ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும்போது யாரோடைய அட்வைஸும் இல்லாமல் அவங்க பண்ண அட்வைஸ் பண்ணாலும் அதை கேட்காம வந்து அதை பதவி நீக்கம் செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் சட்டப்பேரவையை கலைக்கும் பொழுது, சட்டப்பேரவையை வந்து கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கலைக்கிறதுக்கு வந்து முழு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு இருக்கு. அப்போ போய் அமைச்சரவையோ இல்லை முதலமைச்சரோ அந்த அறிவுரையின்படி நடக்க தேவையில்லை ஆளுநருக்கு. ஸோ சட்டப்பேரவையை கலைக்கும் பொழுது, அப்புறம் 356 படி நெருக்கடி நிலை ஏற்படுத்தும் பொழுது, விதி 356 படி நெருக்கடி நிலை பிரகடனம் மாநிலத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு தான் இருக்கு. போய் முதலமைச்சர்கிட்டயோ யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை, ஆளுநருக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மாவட்ட நீதிபதியில் நியமிக்கும் போது அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணா யாருடைய பரிந்துரையின் பேர் வந்து நியமிக்க தேவையில்லை. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா பிவி. இப்போ வந்து பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா பிவி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.